சவுண்டு கேட்குது. இது மந்திரம் வர மாதிரி இல்லை, வேறு என்னமோ சவுண்டு கேட்குதுல்ல. இப்போ என் மைண்ட் வேறு மாதிரி சம்திங் என்னமோ கேட்குது. இடத்துல அது மண்டை ஒரு மாதிரி தெரியுது, ஒயிட் கலரில். இல்லை அது இல்லை, சம்திங் ராங் கேஸ். அங்கே பாரு, அங்கே என்னங்க அண்ணன். பார்த்து இது சார் கேமரா கேப்சர் பண்ண முடியல. வெளிச்சடிக்குது பாருங்க, பாருங்க வெளிச்சடிக்குது பாருங்க, நெருப்பு மாதிரி வெளிச்சடிக்குது பாருங்க பாருங்க. அந்த வெளிச்சத்தில் இன்னும் லைட்டு கிடையாது, டிஃப்ரெண்டாக சொல்லலாம். அது ஒரு நெருப்பு அந்த அந்த தென்னமரத்தில் பாருங்கள். வைக்கிறானே சித்திக்கிட்டேன் அவருக்கு சீவத்து பேச்சு ஊரில் ஒன்றும் இல்லை. வாடகை வச்சு பிள்ளாட ஃப்ளாஷ் அடிச்சிட போகுது அவனுக்கு. எதையும் பார்க்காது மைண்ட் இது பண்ண மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. எதுவும் போய் முடிஞ்சளவுக்கு இதுக்கப்புறமாச்சு ஏதோ சேவன் தடுக்க பார்க்கணும். இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ ஹலோ வேஸ், நான் வாசுதேக். நான் இப்ராஹிம். ஸோ இந்த லொக்கேஷன் எப்படிப்பட்ட லொக்கேஷன், இது என்ன மாதிரி இடம், இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்குங்க விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஸோ நம்ம சேனல் 50K ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாட்டி நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் விக்னேஷ் ப்ரோ. ஸோ விக்னேஷ் ப்ரோ ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களோட இந்த விஷயத்தை நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஊக்குவிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படிப்பட்ட லொக்கேஷன் அப்படின்னா, இந்த லொக்கேஷனுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நான் வந்து என் சேனலில் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. பட் இன்றைக்கி நான் ரொம்ப தைரியமாக அந்த இடத்துக்கு நானும் இப்போ வந்திருக்கோம். இது என்ன லொக்கேஷன் அப்படின்னா, இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பிளாக் மேஜிக் பில்லி சோனி அதிகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் வந்து எங்கள் லோக்கலில் உள்ள பசங்க எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமே தான் எனக்கு கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் வந்து அகெயின் வரணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஒரு மோட்டிவ் பண்ணிச்சு. இந்த இடத்த பற்றி போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சஜஷன் கேட்டேன், பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. முன்னே பண்ணுறதுக்கும் இப்போ பண்ணிட்டு நம்ம நிறையா விஷயத்தை நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு லொக்கேஷன் இப்போ வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னல. ஸோ எத்தனை மணிக்கு பண்ணுறாங்க, அது எப்போ பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு டைமில் அது பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. ஆனால் விடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இந்த இடத்துக்கு சரௌண்டிங்கில் மக்கள் ஒரு குறைஞ்சது ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இங்கே வந்து ரீச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பிளட்டு சம்மந்தப்பட்டது, ஹேரு, பானையில் வந்து இது பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு பார்க்குற நாங்கள். பட் இந்த இடத்துக்கு வரும்போதே ஒரு பிளட் ஸ்மெல் ஹெவியாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சோம், சரி ஏதோ இங்கே ஒரு நாய் சுற்றி போயிருக்கோம். இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில இடத்துல வந்து நிறைய இப்போ திருவிழாலாம் போயிட்டுருக்குல. ஸோ அது சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆடு மாடெலாம் பலி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நாங்கள் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமேல் தான் கொஞ்சம் தலைகளாக விஷயம் மாற மாதிரி இருக்குன்னு இந்த இடம் வந்து இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. இது வரைக்கும் இந்த இடத்த வந்து இவ்வளோ அமைதியாக நான் வந்து பார்த்தது கிடையாது. நான் இதுக்கு போன டைம் வந்தப்போ சொல்கிறேன். ஸோ அதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து அப்படிப்பட்ட பண்ணுறவங்களோட ஆக்டிவிட்டி இப்போ இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் உண்மையாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலான் இருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் அவ்வளோ ஒரு பிளானோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக அது சப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான் இருக்கோம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்கலான்னு ஒரு மைண்ட் செட் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அது எப்படி அதை அவங்க பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் மேபி இங்கே ஒரு பில்லி சோனி வச்சுட்டு போயிருந்துருக்காங்க அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சப்போர்ட் பண்ணி அதில் நாங்கள் வந்து அதை நான் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஓதி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரிச்சுவலாம் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணி அது
அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிற முடியாது நான் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி ஒரு இதில் நாங்கள் வந்திருக்கோம். மேபி இப்படி இங்கே நடக்குதான்னு தெரில. ஆனால் வந்த வரைக்குமே இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போ அது நடந்துட்டுருக்கான்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன வேணால் நடக்கலாம். ஸோ போன வீடியோ இந்த ஃபாரஸ்ட்டில் நடந்த வீடியோ வந்து என்னை ரொம்ப என்னையும் இப்போ ரொம்ப பயமுறுத்திருச்சு. ஒரு ஆத்மாவும் தாண்டி ஒரு சைக்கோ விஷயத்தை தாண்டி வேறு மாதிரி ஒரு விஷயம் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு காட்டு மாடுக்கிட்ட நாங்கள் மாட்டி நாங்கள் உயிர் பழிச்சு வந்தது. ஒரு மாடிக்கிட்ட ஃபைனலாக நாங்கள் போகும்போது அது என்ன பண்ணுறதுனே தெரியல. லைட் ஆன் பண்ண கூட ரொம்ப பயந்துட்டு மாடு பக்கத்தில் நின்று மூச்சு விடுறது எனக்கு மூச்சு வாங்குது. முடிஞ்ச அளவுக்கு அது எங்கள் பக்கத்தில் அது வந்துருச்சு. அதுக்கப்புறமேல் தான் நாங்கள் ஒரு சில ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து காட்டல. ஏன்னா ரொம்ப பயங்கரமாக இப்போ கத்திருப்போம். அது உங்களை மேபி டிஸ்டர்ப் பண்ணுங்கிறனால நாங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. ஸோ ஓகே கேஸ், ஃபைனலாக லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி வந்து வரப்போகுது என்னன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொன்ன விஷயத்தை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிளர் ஆகுது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும். எனக்கு பிளர் ஆகுது கேமரா, எனக்கு தெரியல. எஸ், இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு பூச்சி இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இது தெரியுதான் தெரில. அந்த தெரிகிற ஒரு சில லைட் வந்து இந்த லொக்கேஷன் தாண்டி வேறு ஒரு இடம், அது வேறு ஒரு சிட்டி அது. ஸோ அதனால் உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது. இந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், நானும் சித்திக்கிட்ட மட்டும்தான் இருக்கோம், மற்ற யாருமே இங்கே இல்லை. சுற்றி பாருங்கள், நானும் அண்ணன் தான் இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயத்தெல்லாம் இப்போ வெளியே காமிச்சிக்காமல் இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். இது ஒரு முழம்புற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஏதோ மந்திரம் வர மாதிரி. மந்திரம் இல்லை, வேறு என்ன சவுண்டு கேட்குதுல்ல. இப்போ என் மைண்டில் கேட்குது. குசு குசு ஹஸ்கி வாய்ஸில் சத்தமாக கேஸ் கேட்குங்க. எங்கடிங்க கேமரா பிளர் ஆகிட்டு இருக்கிறாங்க. வேறு மாதிரி சம்திங் என்னமோ கேட்குது. பக்கத்தில் வந்து நினைக்கிறேன். இன்னும் இங்கே சொல்கிற மாதிரி வந்துட்டுருக்கோம். நான் சும்மா ஏதோ கட்டுதான்னு சொல்லி நம்ம பசங்க அந்த ஃபுட்டேஜ் நம்ம அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அது இப்போ அது நம்ம இங்கே தான் உண்மையாக எடுத்து அவங்க அனுப்பிடுனா கீழே எதுவுமே சிம்டம்ஸ் எதுவுமே இல்லையானே. கட்டு கேட்குது. அங்கிட்ட இருந்தானே வருது. எங்கிட்ட இருந்து நெட் ஸ்மெல் அடிக்கல. தெரியும் ஸ்மெல் அடிக்குது பாருங்க. இன்னும் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவ் நடந்துட்டுருக்கேன். அங்கேயும் வந்துச்சுடா பிளட் ஸ்மெல்லாம். ஆமாம், சரி. நான் என்ன நினச்சேன், நினச்சேன். இல்லை, நான் என்னன்னா இப்போ வந்து இப்போ வந்து திருவிழா போயிட்டு இருக்குல்ல, சரி ஏதோ வந்து ஆட்டுக்கு என்னமோ கிடா வந்து பலி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சாலும், பலி கொடுத்த ஒரு ஆட்டோட ஸ்மெல் இப்படியே வரும். இது வந்து ஹியூமன் பிளட் அடித்த வாடை அடிக்கல. இது ரொம்ப டேஞ்சர் மாதிரி தெரியுது. ஒன்றும் தெரியல எனக்கு. சவுண்ட் கிடைச்சிருக்கேன். யாரு மோஸ்ட்லி இந்த இடத்துல மண்டை ஓடு மாதிரி தெரியுது, ஒயிட் கலரில். இல்லை அது இல்லைப்பா, அது நம்ம ஷூடா நாய் குளிக்கிறப்ப கிடைங்க விசாரிங்க. ஒரு குழந்தையோட ஷூ இங்கே இருக்குது. எத்தனை வயசு குழந்தை அது? ஷூவில் பிஞ்சு போய் கிடக்கு. ஸ்கூல் ஷூ இப்போ இல்லையே. இங்கே அங்கே போகிறப்ப கை மட்டும் வச்சுருந்தா உண்மையாக தான். இங்கே பாரு, நீ பாரு.
சம்மந்தமே இல்லாமல் இங்கே இதுக்குள்ள 2 இது கிடக்குது. யாரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு குழந்தையோட ஷூ கிடைக்குது, ஒரு ஆளோட செப்பல் இங்கே பேர் பிளாக் மேஜிக் சம்மந்தமே இல்லாமல் அங்கே வெடி சவுண்டு. சூனியம் பண்ணுறவங்க அவங்களோட உடம்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது வேணும். ஒன்றும் அவங்களோட முடி வேணும், இல்லையா அவங்க நகை வேணும், இல்லையா பிளட்டு வேணும், புரியுதா? அப்படி இல்லாட்டி அவங்க யூஸ் பண்ண ஏதாவது பொருள் வேணும். ஏன்னா எதை கேட்க தெளிவாக கேட்குது. இப்போ இதுக்கு அவள் இது பண்ணிக்காத, நோட்டீஸ் பண்ணிக்காத, பார்த்துக்கலாம். ஸோ எதை வச்சு அவங்களை ட்ராக் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கான விஷயம் அவங்க அதை பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஷூ முதற்கொண்டு பார்க்கக்கூட எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா ஒரு ஜென்ஸு ஒரு செருப்பு பல இது ஒன்று இல்லை, ஒரு ஜென்ஸு செப்பல் 2 செப்பல் இருந்தால் கூட ஓகேக்கலாம். ஒரு பாப்பாவோட ஷூவும் ஒரு ஆளோட செப்பலும் கிடைக்க குடும்பத்துக்கு மேபி சேவன் வச்சுருப்பாங்க. வச்சா 2 ஷூல இருக்கு, வெறும் ஒரே ஷூ தானே இருக்கு. அந்த ஷூ பிஞ்சு போய் கிடக்கு, ஏதோ அடிச்சு பலி கொடுத்துருப்பானோ அந்த ஆளு. இதெல்லாம் உலகத்தில் நடக்குது பாரு. என்னதான் நம்ம ஒரு லைஃப் நம்ம ஆர்டினரியாக லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே ஒரு டார்க் வேர்ல்டு ஒன்று தனியாக இருக்க மாட்டேன் இந்த உலகத்துலேயே. நான் இதெல்லாம் ஃபேக்குன்னு தான் நினச்சேன். யாரு கேமரா பிளர் ஆகிட்ட கிடக்கு ஆரம்பத்துலேருந்து. போன மாதிரி இருந்துச்சு பக்கத்தில். நான் பார்த்தப்ப இது நெருப்பு சர்வீனு போகிற மாதிரி இருந்துச்சுண்ணே. இப்போ அந்த நெருப்பே நான் பார்த்தேன். இப்படி எனக்கு கேமராலேருந்து ஒரு நெருப்பமாக தெரியலடா. அப்படி எனக்கு வேற என்னமோ வெளிச்சம் போன மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கும் சட்டை மில்லடா 2 செகண்ட் தான் சரட்டு போயிட்டு கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு காமிக்கும் படம் காண போயிடுச்சுங்க. இது சத்தியமாக சொல்கிறேன், இது எனக்கு இந்த வீடியோ எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. எனக்கு இப்போயே ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே சம்திங் நாங்கள் வேறு என்னமோ இங்கே நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். இங்கே அமானுஷத்தை தாண்டி வேறு என்னமோ வேறு என்னமோ இங்கே நடந்துகிட்ருக்கு. டெஃபினட்டாக சொல்லுவேன். ஏன்னா வேறு ஒரு விஷயம் வந்து எனக்கு ஃபீல் பண்ண வைக்கிது கைஸ், கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 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 ஃபீலாக இருக்குது இந்த இடத்துல எனக்கு. இப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்து தெளிவாக இன்னொரு விஷயம் அப்படி தெரியுமா, சவுண்ட் கிட்ட கிடப்பு என்னங்க சவுண்டு இது? தெரியல எனக்கு வித்தியாசமான சவுண்டாக இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன். அவங்க என்ன கேட்குது இது வீடியோ இங்கே பண்ணுறது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறேன். இதுக்கு வீடியோ இருக்க முடியல, கைகள் நடுங்குதுங்க அப்படியே. கேஸ் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு விஷயம் நாங்கள் கேப்சர் பண்ணல. ஆனால் இங்கே சம்திங் ராங் கேஸ். பார்த்து இருந்துச்சு சார். கேமரா கேப்சர் பண்ண முடியலடா. எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. மனுஷன் இதோ டக்குன்னு எட்டி பார்த்து சரட்டு கீழே போன மாதிரி இருந்துச்சுண்ணே. வாங்க போய் பார்ப்பேன் இங்கே என்னதான் ஆகுது அப்படின்னு. இங்கே பாருங்க மண்டை தெரியுது பாருங்க. யாரு சார் சத்தியமான கண்ணில் பார்க்க முடியாது. கேமரா தெரியுது சார். கேமரா தான் மெயினாக காட்டு போகலாம். நம்ம பார்த்தா மட்டும் பார்த்தாது. யாரா இருக்கீங்களா? மணல்மேட்டில் போய் யாரையும் பார்த்தேன். வெளியே வாங்க. இதுவும் பேச்சு கொடுக்காது. இப்போ இதுவும் பேச்சு கொடுக்காத. சவுண்டு வருதுனாங்க. ரெண்டு பேர் பேசுற மாதிரி சவுண்டு வருது. கேட்குதா இல்லையா என்ன உனக்கு? வெளிச்சம் அடிக்குது பாருங்க. பாருங்க வெளிச்சம் அடிக்குது பாருங்க. நெருப்பு மாதிரி வெளிச்சம் பாருங்க. பாருங்க. ஆமா என்னடா இது? என்ன நெருப்பு தான்டா. சைன் வச்சுட்டு இருக்கானே யாருக்கோ சுத்திங்கண்ணே. நெருப்பு கொழுந்து போடு. உனக்கு தெரியுதா இல்லையா உனக்கு? சத்தியமாக நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அங்கே பாருங்கள், அந்த ஒரு மேட்டில் என்னமோ யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துலையும் வேறு மாதிரி விஷயம் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. இந்த இடத்துல நெருப்பு இன்னும் எரியுது பாருங்க. இருக்குது. ரொம்ப அது ரொம்ப
லாங் இருக்குடா அப்போ. சத்தியமாக சொல்கிறாங்க, பெரிய வெளிச்சமாக இருக்குது அந்த இடத்துல. கேமரா ஜூம் பண்ணால் கேமரா ஒட்டையுது. திட்டுதுங்களா? எவ்வளோ லாங் தம் அது இருக்குது. சரி, நான் மன்னிச்சுக்கோங்க, எவ்வளோ எனக்கு எதுக்குமே கிளாரிட்டி கொடுக்க முடியல. அந்த வெளிச்சத்தில் இன்னும் அது லைட்டு கிடையாது, டெஃபினட்டாக சொல்லலாம். அது ஒரு நெருப்பு. அந்த தென்னமரத்தில் பாருங்கள். சாரி கேஸ், மன்னிச்சுக்கோங்க. அந்த இது பாருங்கள், தென்னமரத்தை சுற்றி தென்னமரமாக தெரியுதா? அது கண்டிப்பாக அது பார்க்க முடியும். ஆனால் அது எவ்வளோ வெளிச்சத்தில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்காது. ஸோ இப்போ அது என்னென்னு கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்குது. ஸோ அதை தாண்டி நாங்கள் இந்த இடத்துல தான் என்னமோ நடந்துகிட்ருக்கு. டெஃபினட்டாக சொல்லுங்கள். கொழுந்து விட்டு எரியுது பாருங்க, பாருங்க, வேக்கூட்ட கொழுந்து விட்டு எரியுதுண்ணே. அந்த ஒரு மரத்து மேலே பத்திர மாதிரி இருக்குண்ணே. அதுக்கு முன்னாடி டபுள் மடங்கு ஆகுதுண்ணே அது. இப்போ நம்ம அங்கெல்லாம் போக முடியாது. கிட்டத்தட்ட அது இருக்கும் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். போகவும் வேணாங்கிற, நம்மளே கொழுந்து விட்டுருவான். யாருன்னே தெரியல. இங்கே என்னமோ கேட்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இங்கே ஒரு விஷயம் நான் பார்த்தோம், ஒரு ஹெட்டு மாதிரி எட்டி பார்த்து பார்த்தீங்களா? இப்போ அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன்ல. நான் போய் சொல்ல, என்னோட உள்ளூர் வந்து என்னமோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறேன், சத்தியம் போய் சொல்ல, அங்கே என்னமோ ஒன்று விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி நான் இன்னமும் தோண வைக்கிது எனக்கு. அது உனக்கு எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு இருக்குது. அங்கே அதை விட்டு அது வேறு என்னமோ சம்திங் என்ன செய்யணுமோ நடந்துகிட்ருக்கு. அதில் கண்டிப்பாக நம்ம 3 நாள் அது என்னென்ன பார்த்துடலாம். அந்த இடத்துக்கு தனி பயமாக இருக்குண்ணே. நம்மளை அட்டாக் பண்ணிப்பா, அட்டாக் பண்ணிப்பா. சொந்த வருது கேட்குது. என்னமோ பறவை கற்று பயந்துட்டு ஓடுது. இங்கே என்னமோ சம்திங் சரி பறவை படி கொடுத்துருவாங்க. பறவையா இல்லை விலங்கா நினைச்சிருக்கேன். இங்கே என்னமோ சண்டை கேட்டுட்ருக்கு. சரி, எதை பார்த்தாலுமே இந்த இது ஜெர்க்காயிராத, எனக்கு சொல்லிடு, இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கத்திராத. இங்கே கேள்விப்பட்ட வந்ததே வந்து எவனோ ஒருத்தர் இருக்கான், பண்ணிகிட்டு இருக்கானு தெரிஞ்சு கேள்விப்பட்டு வந்திருக்கோம். சத்தியமாக பார்த்தோன்னா விட நமக்கு என்னன்னு சரி, அவனை எதோ பண்ணிடலாம். ஆனால் இந்த விஷயத்து கத்திராத. சரி, எப்படி சொல்ல புரியுது உனக்கு? ஓகே, சொல்ல புரியுது. என்னமோ வேறு மாதிரி அந்த இடத்துல என்னமோ ஒரு சண்டை நின்றுட்டுருக்கு. இருட்டில் தான் தெரியும், ஆனால் வெளிச்சம் சுத்தமாக இல்லை. இப்போ விருப்பம் மாதிரி ஸ்பார்க் இருக்கும். சத்தியமாக எனக்கு முன்னே அப்படி ஃபீல் ஆச்சு. இப்போ கேமரா பிளர் ஆகிட்டே கிடப்பு. சொந்த வருது தெரியாது எனக்கு. சரி, சத்தியமாக இவ்வளோ கேமரா பிளர் ஆனதே கிடையாது. கிளியராக கேட்குது. அந்த சைடு தானே கேட்குது. சரி, போயிடலாமா? எவ்வளோ கேட்குறேன். கிளியராக கேட்குதுங்க. திருப்பி பக்கத்து வர கேட்குது. கேஸ் உங்கள் சத்தியமாக கேட்குதான்னு தெரியல, பயமாக கேட்டுட்ருக்கு. கிளியராக கேட்குதுங்க. சாவடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. நாய் குளிக்குதுறாங்க. நாயா பண்ணியாங்க அது? இதோ இது ஒரு இது அனிமலை டார்ச்சர் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குதுண்ணே. கேட்குதா இல்லையா உனக்கு? சுற்றி கேட்குதுங்க. சத்தியமாக போய் சொல்ல, பக்கத்தில் வர இடத்துல என்னமோ சம்திங் இன்னும் கேட்குது. கேமரா இவ்வளோ பிளரானதே கிடையாது. எனக்கு இவ்வளோ பிளர் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரிய மாட்டேங்குது. வேறு விஷயங்க
யாரும் சத்தம் கேட்குது கேட்குது எதுக்குற சத்தம் கேட்கல 2 பேர் சவுண்டு போடுற மாதிரி ஏதோ இது பக்கத்தில் எங்கேன்னு தெரியல. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து தானே இருக்கோம். இப்போ எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கோம். நான் இப்போ நான் சவுண்டு கேட்டுகிட்டே கிடங்க. இப்போ கூட கேட்டுகிட்டே கிடப்ப. ஏன் யாரோ கண்டிப்பாக இங்கே இருக்காங்க. கிடப்ப யாரும் 2 பேர் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஒருத்தர் பண்ண சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கணும். மாதிரி மந்திரம் பண்ணுற மாதிரி இருக்கிற சவுண்டு கேட்குறப்ப யாராச்சும் இங்கே இருக்காங்க தெரியல. பேசவும் பேச்சுக்கு பயமாக இருக்கா. மாதிரி எதாக இருந்தானே அதான் சொன்னாலே ஒன்று சவுண்டு கேட்குது அப்படி இல்லைங்க வாங்குறேன். சத்தியமாக கேமரா கேப்சர் தெரியலடா. இருக்கிற தெரியல எனக்கு நிச்சய வச்சுட்டு இருக்க பாருங்க. பார்த்துட்டு கேமரா தெரியலடா. கணக்கு தெரியுதுடா லைட்டாக. இது பேச திருப்பி பார்க்குறேன். வைக்கிறானே சுத்திக்கினேன் யாருக்கும் செய்ய பேச்சு ஊரில் ஒன்றும் இல்லை. வாடகை வச்சு பிள்ளாட யாரும் யாருக்கும் செய்ய வைக்கிறான். பார்க்க வைக்கிறான். அவன் யாருக்கு செய்யணும் அவனும் என்ன பண்ண நம்ம எதாவது பண்ண முடியாது. சொல்கிறேன் என் பேச்சு கேட்டு. அங்கேயே உட்காரு. நான் சொல்ற வரைக்கும் வராது. அங்கேயே இரு. சத்தியமாக சொல்கிறேங்க. ஏதோ அவங்க உட்காந்துருக்கான். தெரியுதுன்னு தெரியல. நான் போயிட்டுருக்கேங்க. சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கேஸ். இதுக்கப்புறம் பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே இதில் கேப்சர் ஆகுது. வெளிச்சது அதிகமாச்சா நான் பார்த்துருவோம். நான் வந்தது கூட அவங்க தெரில நினைக்கிறேன். கேமரா இப்படி தான் இருக்க போகுது கேஸ். ஃப்ளாஷ் அடிச்சிட போகுது அவனுக்கு. இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே
யாருக்கு சிவன் நம்ம அன்றைக்கி பார்த்து நம்ம 2 பேரும் சிவன் வச்சுட்டு போகிறாங்க. அப்படி பண்ண முடியாது. இது வந்து செய்யணுங்கிற விஷயம் வந்து ஒரு ஆள் மட்டும் எனக்கு பக்கத்தில் யாரும் இருக்கிற மாதிரி போது ரவுடு ஆக்கிடுவோம். அங்கே பாருங்க கை ஆட்டிடும் பண்ண பாருங்க. நம்ம எதுக்கு உட்காந்து தெரியும், நம்ம இருட்டு உட்காந்துருக்கோம். வெளிச்சத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சேஃபாக இது என்னென்ன பற்றி உங்களுக்கு யாரும் தெரியுமா? நம்ம இஸ்லாத்தில் சொல்லியிருக்காங்க சொல்ல மாதிரி எனக்கு எல்லாத்தை பற்றி நான் சொல்லியிருக்காங்க. சிவனை பற்றி நான் சொன்னேன். கொஞ்சம் பயமாக சேர்த்துறது ஜிம்மு வச்சு தான் பண்ணுறேன். என்ன சொல்லுவேன் சொல்ல தெளிவாக கேட்டுக்கோ. இஸ்லாத்தில் செய்யணுங்கிற விஷயம் வந்து உண்மையாக இருக்குது. என்ன சொல்லுவேன்? ஆமாம், இது வந்து சல்மான காலத்துலேயே வந்து இது நடந்திருக்கு. சல்மான் நபியா? ஆமாம், அது குரான் நல்ல ஒரு ஆயத்தை கொடுக்குறான். என்ன அத்தகவும் மாந்தத்திலும் ஷயாத்தினால முல்கி சுலைமான் அம்மா கப்பூர் சுலைமானும் இல்லாக்கின்னு ஷயாத்தினால முல்கி கப்பூரும். அது என்ன அப்படின்னா, சுலைமானுக்கு வந்து சேவன் வச்சாங்க. சரியா? அந்த காலத்துல சேவன் விஷயம் இருக்குது. ஆனால் குரான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சுலைமான் வந்து கெட்டவன் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஹாரூத் மாருத்னு சொல்லிட்டு 2 மலக்கள் வந்து நல்லா பூமிக்கு வந்து அந்த டைம் இறக்கி வச்சான் அவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக. ஸோ செய்வனுங்கிற விஷயம் உண்மை நடந்துகிட்ருக்கு. எனக்கு அதனால நான் வந்து கட்டுக்கல் நினச்சேன். நானும் எப்படி நிற்கிற பாருங்க. ஜின்னுங்கிற பேரை வச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ப்ளோரிங் மத்தியில் நம்ம எனக்கு ஒரிஜினல் கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேப்சர் விட்டுருக்கே கூடாது. சரி, தவிர களிமா ஓதிக்கிட்டு அவன் ஜின்னை விரட்டிகிட்டு இருக்கான். நமக்கு எல்லாமே தெரியும். அமைதியாக என் பேச்சு கேட்க நான் சேஃப்டி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்றேன். ஆனால் இதை சீக்கிரம் விட்டுற மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயே ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணுறேன். அப்போ வந்து ஜிம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு வேறு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து வேறு விஷயம். இது வந்து அதையும் தாண்டி பெரிய விஷயம். இது வந்து என்ன பண்ண தெரியுமாப்பா, இப்போ வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, ஒருத்தவங்க சேவன் வச்சிட்ருக்கான். அவன் கண்டிப்பாக அந்த ஜின்னுக்கு ஏதாவது ஒரு படையல் பண்ணுவான். ஏதோ ஒரு நாயோ ஒரு ஆடோ ஒரு பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணுவோம். எதுவும் பண்ண முடியாது. சொல்கிற கரெக்டாக அவன் சமைக்காரு. கண்டிப்பாக எனக்கு அந்த சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு கையில் ஒன்று வச்சுருக்கேன், தெளிவாக தெரியுது. ஏதோ செய்யறு அது படையில் அவன் ஜின்னுக்கு கொடுத்தா தான் அவன் எது யாருக்காக சேவன் வச்சானோ அந்த சேவன் வந்து அந்த ஜின்னு பண்ணி கொடுக்கும். இது இந்த இதை நான் விட்டுற மாட்டேங்க. யாருக்கு சேவன் வைக்கிறானோ சரியா, குளிக்க முடியல கையில் ஆடுது. யாருக்கு சேவன் வைக்கிறானோ அதை நம்ம கண்டிப்பாக முடிஞ்சுட்டு நம்ம தடுப்பே ஆகணும். நானும் வரல வாங்க கையில் நமக்கு அந்த சேவன் அந்த சேவன் அப்படி நமக்கு இப்படியா போகிறது. நமக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் நம்ம கூட இருக்கான். அது பண்ண கூடாது. எப்படி ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுறவங்க நம்ம எப்படி பண்ண முடியும்? நமக்கு ஒன்றும் விட்டுட்டு போகக்கூடாது. அந்த சேவன் நம்ம கெடுத்தே ஆகணும். அந்த சேவன் வைக்கிற எல்லாத்தையும் ஒரு குடும்பத்தை அழிக்கிறான். அது விட்டுட்டு போக சொல்கிறேன். நம்மளை ஒரு ஆள் தான் இருக்கான், நம்ம 2 பேர் இருக்கோம். இதை நம்ம பண்ணிடலாம். சரியா, என் பேச்சை மட்டும் கேளுது. எல்லாமே கூட இருக்கான். சரியா, இது முழுக்க ஜின்னு வச்சு பண்ணுறது. ஜின்னு வந்து ஒருத்தனுக்கு வந்து ஜின்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஜின்னுகிட்ட நம்ம உதவி கேட்டால் ஜின்னு நமக்கு எதாவது பண்ணும். சரியா, அதனால இதுக்கு பேர் ஷிர்க் வைக்கிறது. அல்லாஹ் தவிர வேறு எதாவது நம்ம உதவி கேட்டோம்னா அதுக்கு பேர் ஷிர்க்கு தான். சரியா, நீ உயிரை காப்பாற்று, எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம மொத்தவங்கள்ட்ட வந்து அதனால பிறட்டு வந்து யாசகம் கேட்காதீங்க, யார்கிட்ட பிச்சை கேட்காதீங்கன்னு கூட சொல்கிறாங்க. சரியா, ஸோ நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இவன் ஜின்னை வச்சு ஜின்னுகிட்ட வந்து இவன் தேவையெல்லாம் அவன் பூர்த்தி பண்ணிகிட்ருக்கான். இது நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. சரியா, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டாக இரு. நமக்கு ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ் அதை இந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஈடுபட்டிருக்கோம். நமக்கு எல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு நமக்கு சேஃப்டி கொடுப்பான். நான் முன்னாடி போகிறேன். இது நீங்களும் இங்கே கேப்சர் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கலாம். சரியா, கொண்டுறானே
வயிற்றுல எதுவும் பேச மாட்டேங்கிறேன். கண்ணுக்கு மெயின் கேமரா அதை கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இருந்தாலும் அதை கண்டிப்பாக கேப்சர் ஆகிடும். எதையும் பார்க்காது மைண்ட் இது பண்ண மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணாது. எதுவுமே பார்க்காது. இப்போ அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அவனை மட்டும் அங்கே தான் இருக்கான் உங்களுக்கு இது கேஸ் கண்டிப்பாக இவன் வந்து ஜின்னதாக இவன் ஜிட்டுருக்கு ஜின்ன இவங்க ஜின்னு உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்குறேன். எதுவும் பார்க்காத கண்ணை நிறைய விஷயம் மாட்டோம் வந்து எதுவுமே பார்க்காத. என் பேச்சை மட்டும் கேளு. அவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. வேறு எது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்காத. இது பண்ணி நம்ம லேட்டாக வந்துட்டோம். அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். முடிஞ்சளவுக்கு இதுக்கப்புறமாச்சு ஏதோ சேவன் தடுக்க பார்க்கணும். இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மார்னிங் டைமில் இல்லை இவன் சைடு எடுத்துருக்க பார்த்து நம்ம கொடுக்குற போகுது. அதில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவனுக்கு ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் எந்திரிச்சு அவனுக்கு அதை முடிக்காமல் வெளியே வந்து சின்ன அவனை அடிச்சிடும். அவனை அடிச்சிடும். அடிச்சிட்டு போகுது. நம்ம அடிச்சிட்டு போகுது. நம்ம சேஃப்டியாக இருப்பான். அவனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ரெண்டு கையிட்டு என்னமோ பண்ணுறானு கழுகிட்ட போகிறேன். இனிமேல் அடிச்சு உடைக்கிறாங்க. இப்போ இந்த கழுகிட்ட போகிறோம். உருப்புண்டா ஜின்னு வந்துச்சு. கொடூரமாக பண்ணி அறுத்து தரத்தனமோ இழுத்துட்டு போயிருக்குங்க. ஐயோ, நான் இத்தனை நாள் அதை செய்வேன். கற்பனை கெட்டாத விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே இந்த இடத்துல இது பண்ணியிருக்கான். ஆனால் பண்ண விஷயத்த வந்து கொண்டு போயிட்டேன். பாக்கி கையில் கொண்டு போனேன்.